ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூஸ்ஃபுல்லான கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும் போது போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப், நம்ம எப்போவுமே அடுப்பு, கிச்சன் மேடை எல்லாமே க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ் ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா அதை கழுவுறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிலாம் வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்னர்லலாம் தண்ணி போய் இறங்கிடும். அதுக்கானது தான் இது. இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை எடுத்து நம்ம கவுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை இந்த 3 பர்னர்லேயே நான் இது போல் மூடி வைக்கிறேன். இந்த மாதிரி மூடி வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றி கழுவினாலும் அந்த பர்னர் உள்ள தண்ணி போகவே போகாது. தண்ணி போய் அதில் அடைப்பு வந்துச்சுன்னா சீக்கிரமாக பார்த்திங்கன்னா அந்த பர்னர் வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி மூடி நம்ம இதை க்ளீன் பண்ணுறோம். இங்கே கீழே இந்த சைடில் நம்ம வாஷ் பண்ணுறோம் இந்த இடத்தாண்டலாம் அப்படின்னா கண்டிப்பாக பர்னர் உள்ள தண்ணி போகும். அதுக்காக தான் இந்த கொட்டாங்குச்சியை போட்டு மூடி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கழுவும் போது தண்ணி அந்த பர்னரில் போகவே போகாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் நான் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன், தேங்காய் எண்ணெய். இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். இப்போது இது கூடவே ஒரு வேஸ்ட்டு கிளாத்து ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தில் நம்ம இந்த தேங்காய் எண்ணெயை ஒரு 3 ட்ராப்ஸ் ஊற்றிக்கலாம். அதிகமாகலாம் வேணாம், ஒரு 3 ட்ராப்ஸ் ஊற்றினா போதும், ரொம்ப தேவையில்லை. இப்போ இது எதுக்காக நான் இது யூஸ் பண்ண போகிறேன்னா, நம்ம இந்த மாதிரி சிங்க்குக்கு மேலே டைல்ஸ் இருக்கும் பாருங்கள், அதில் தான் இது போல் நான் தொடச்சி விடுறேன். நம்ம சிங்க்குக்கு மேலே இந்த பக்கம்லாம் நிறைய உப்பு கரை படிஞ்சிடும். இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது, எண்ணெய் போட்டு தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உப்பு கரை படியாது. நம்ம அடிக்கடி கழுவுற வேலையும் இருக்காது. நிறைய உப்பு கரை படிஞ்சிருச்சுன்னா நம்ம அடிக்கடி நம்ம இதை சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கழுவிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி எண்ணெய் நம்ம தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உப்பு கரையே படியாது. இந்த மாதிரி குழா மேலெலாம் கூட நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுனதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குமே. இது நம்மளுக்கு சீக்கிரமாக உப்பு கரை படியாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு, இது போல் தயிர் டப்பா எடுத்திருக்கேன். ஒரே சைஸில் இருக்க தயிர் டப்பா 2 எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி 2த்தையுமே ஒன்றா ஒட்டி வச்சுருக்கேன். அது கூடவே இந்த உள்ளன் நூலை அதில் சுற்றி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். இதில் உள்ளன் நூல் தான் சுற்றணும் இல்லை, நீங்கள் பெயிண்ட் கூட வேணா பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதில் டெக்கரேஷனுக்காக இது போல் லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸை இது ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்க போகிறேன். நான் இதில் கொஞ்சம் கம் தடவி இதில் நான் சுற்றி எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாகவே சுற்றி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக இல்லை, நடுவில் மட்டும் சுற்றி எடுத்துக்கினா போதும். இல்லை நீங்கள் ஃபுல்லாக சுற்றுறதா இருந்தாலும் சுற்றிக்கலாம். இப்போ நான் இதை சுற்றி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக அங்கங்கே இது போல் ஸ்டோன்லாம் ஒட்டிக்க போகிறேன் நான். இப்போ பாருங்கள், இதை சுற்றி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி எடுத்துருக்கேன். இப்போது இந்த டப்பாவுடைய கீழ் சைடு ஒரு அட்டை ஒன்று ஒட்டிக்குங்க. அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இதில் ஃப்ளவர் பாட் மாதிரி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கூட வேஸ்ட்டான தயிர் டப்பாவை இப்படி கூட செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.